Hi guys, welcome to our channel Day with Mom. நம்ம சேனல்ல இதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, லாஸ்ட் வீடியோல தேவ்குட்டிக்காக தேசிய அடையாள அட்டை வந்து அப்ளை பண்றதுக்காக போயிருந்தோம். அது வந்து நேஷனல் டிசபிலிட்டி ஐடி கார்டு. ஸோ அந்த ஐடி கார்டு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற இந்த டீட்டெயில்டு வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த அடையாள அட்டை வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அண்ட் எதுக்கு நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்றத பார்க்க போறோம். எதுக்குன்னா, என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் மல்டிபிள் டிசபிலிட்டி, கண்ணு தெரியல, காது கேட்கல, கால் ஊனம், கை ஊனம், ஆட்டிசம் அப்படின்னு நிறைய பிரச்சனை வந்து குழந்தைங்களுக்கு இருக்கு. குழந்தைங்களுக்கும் இல்ல, பெரியவங்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்கு. ஸோ யார் வேணாலுமே இந்த பிரச்சனை உள்ளவங்க வந்து இந்த நேஷனல் டிசபிலிட்டி ஐடி கார்டுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். அதாவது எப்ப அப்ளை பண்ணலாம், இப்ப குழந்தை பிறந்து நமக்கு வந்து குழந்தைக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு அப்படின்னு தெரிய வரும். சோ ஒரு வயசுக்குள்ள நம்ம கண்டுபிடிச்சிருவோம் எவ்வளவு பிரச்சனை இருக்கு, என்னென்ன பிரச்சனை இருக்கு நமக்கு தெரிஞ்சிரும். அதனால ஒரு வயசுலயே நம்ம போய் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர் சர்டிபிகேட் கொண்டு போயிட்டு நம்ம இந்த கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஏன் முக்கியமா இதை வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து நேஷனல் டிசபிலிட்டி கார்டு, தேசிய அடையாள அட்டை. அதாவது நம்மளுடைய டிசபிலிட்டி பசங்களுக்கு இது வந்து ஒரு அடையாள அட்டை மாதிரி. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். கவர்மெண்ட் ஆக்சுவலி இதுல வந்து எழுதியிருக்கும், கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு பாஸ்புக் அப்படின்னு எழுதியிருக்கோம். கவர்மெண்ட்ல நம்ம அப்ளை பண்றோம். கவர்மெண்ட்ல இருந்து இந்த மாதிரி பசங்களுக்கு வந்து பைசா அனுப்புவாங்க. அதாவது ஒரு டெபாசிட் மந்த்லி அவங்க வந்து காசு வந்து அனுப்புவாங்க அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு. ஸோ இதுக்கு நம்ம தனியா அவங்களுக்கு வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணி வச்சிருக்கணும். அக்கௌண்ட் வந்து எப்படி ஓபன் பண்ணணும்னா, நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட் இருக்கும். அம்மா அப்பா யாருக்குனாலும் அந்த ஒரு அக்கௌண்ட் வச்சிருப்போம். ஸோ அது கூடயே ஜாயிண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பசங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி வச்சிருக்கணும். ஸோ அதுக்கான அந்த ப்ரொசீஜர் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நார்மலா நம்ம அக்கௌண்ட் ஓபன் பண்ற மாதிரி தான் நம்ம அவங்களுக்கு ஓபன் பண்ணணும். ஸோ அப்போ நம்ம குழந்தைய வந்து பேங்க்கு கூட்டிட்டு போயிட்டு காமிக்கணும், இதுதான் என்னோட குழந்தை, உங்களுக்கு வந்து நாங்கள் அப்ளை அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்றோம் அப்படின்னு சொல்லி. அதாவது இந்த கார்டு வாங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். ஏன்னா ஏன் அப்ளை பண்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதனால இந்த கார்டு நம்ம அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து பேங்க் அக்கௌண்ட்டே வந்து ஓபன் பண்ண முடியும். ஸோ தேவ்குட்டிக்கு நான் வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த அக்கௌண்ட்ல தான் தேவ்குட்டிக்கு வந்து பணம் வந்துட்டு இருக்கு. ஸோ அது கண்டிப்பா நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன் வந்து இதை வீடியோவா சொல்றேன், நிறைய பேர் அது தெரியாமலே இருக்காங்க. ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்ல வந்து பென்ஷன்ஸ் எல்லாம் வரும், விடோ பென்ஷன்ஸ் எல்லாம் வரும். அது மாதிரிதான் இதுவும் அவங்களுக்கு 1000 ரூபாய் வருதுன்னு வைங்களேன். தேவ்குட்டிக்கு ஆரம்பத்துல ஸ்டார்டிங்ல 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 1500 ரூபாய் ஆச்சு. இப்போ வந்து 2000 ரூபாய் வந்து மாசம் அவனோட அக்கௌண்ட்ல வந்து டெபாசிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கண்டிப்பா இது சின்ன அமௌண்ட் தான், பட் அது ரொம்ப ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்களுக்கு நம்ம ஏதாவது தேவை, அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த அமௌண்ட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் நான் சொல்றேன். நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அம்மா அப்பா எல்லாமே கஷ்டப்படுறாங்க. அந்த குழந்தைங்க வந்து எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இந்த 2000 ரூபாயில வந்து அவங்க தெரப்பி போகலாம். ஒரு நாளைக்கு தெரப்பியோட செக்ஷன் வந்து 300 ரூபாய். ஸோ அந்த தெரப்பி கூட அவங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த கார்டு இருந்துச்சுன்னா ஊனமுற்றவங்களுக்கு வந்து சைக்கிள் கொடுப்பாங்க. ஸோ என்னென்ன பிரச்சனை இருக்கோ, இப்போ அந்த குழந்தைக்கு வந்து ஸ்டிச் பண்ண தெரியும், தையல் தெரியும் அப்படின்னா அந்த மெஷின் வாங்கி கொடுப்பாங்க. ஸோ அந்த குழந்தைக்கு ஏற்ற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோ ஒரு பொருளோ வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு வேலை வாய்ப்பு மாதிரி அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம என்னைக்குமே மிஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்குன்னா என்னைக்குமே மிஸ் பண்ணிடாதீங்க. அதை கண்டிப்பா வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாங்க வந்து தேவ்குட்டிக்கு அப்ளை பண்ண போகும்போது சென்னையில இருக்கிற இங்க டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு தான் வர சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நாங்க அப்ளை பண்ணும்போது எங்களோட ஏரியா வந்து அப்போ திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் அடியில இருந்துச்சு. ஸோ வந்து நாங்க திருவள்ளூர் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போய் வந்து நாங்க அப்ளை பண்ணோம். ஸோ அங்க அப்ளை பண்ணி வாங்கிட்டதுனால திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்னு இப்போ அவருக்கு நேம் வந்து இந்த புக்ல வந்து பதிவாயிருக்கு. ஸோ இப்போ வந்து நாங்க வந்து சென்னைக்கு வந்து மாத்தணும் அப்படின்றதுக்காக தான் நாங்க போயிருந்தோம். அதுக்காக தான் நாங்க போயிருந்தோம். பிளஸ் இந்த புக்கை வந்து ரெனியூ பண்ணணும், அதுக்காக வந்து போயிருந்தோம். ஸோ ரெனியூ பண்றதா இருந்தாலும் சரி, நம்ம புதுசா அப்ளை பண்ண போறோம் அப்படின்னாலும் சரி,
ஃபர்ஸ்ட் வந்து சென்னையில இருக்கீங்க அப்படின்னா ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல், சென்னை ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் பெரிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அங்க வந்து போய் நீங்க வந்து அப்ளை பண்ணணும். எல்லா வாரமும் இருக்கு. எல்லா வாரம் முக்கியமா வியாழக்கிழமை அன்னைக்கு மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். என்ன கொண்டு போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தையோட 2 போட்டோ, ஆதார் கார்டு ஜெராக்ஸ், அதுக்கப்புறம் அவங்களோட டாக்டர் சர்டிபிகேட். சப்போஸ் டாக்டர் சர்டிபிகேட் இல்லை அப்படின்னா அங்கேயே வந்து உங்களுக்கு செக் பண்ணுவாங்க. குழந்தைங்களோ பெரியவங்களோ வந்து செக் பண்ணிட்டு எவ்வளோ அளவுல உங்களுக்கு பிரச்சனை இருக்கு, என்ன டிசபிலிட்டி இருக்கு அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணி போடுவாங்க. நம்ம தேவ்குட்டிக்கு வந்து என்ன போட்டிருக்கு, 90% அவருக்கு டிசபிலிட்டி இருக்கு. ஸோ அதை வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை வந்து அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. பட் அவருக்கு காதும் கேட்காது, பிளஸ் ஆட்டிசம் இருக்கு, அண்ட் ஒரு சைக்காட்ரிஸ்ட் டாக்டரையும் பார்க்கணும், மொத்தம் 3 டாக்டர் பார்க்கணும் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் அன்னைக்கு வந்து எங்களால் பார்க்க முடியல. ஒரு டாக்டர் தான் எங்களால் பார்க்க முடிஞ்சது. கம்மிங் தேர்ஸ்டே வந்து நாங்கள் போனோம், இன்னொரு 2 டாக்டர் பார்க்க போனோம். ஸோ அவங்களெல்லாம் பார்த்து அவங்க வந்து அதில் என்ட்ரி பண்ணால் மட்டுமே வந்து உங்களுக்கு இந்த கார்டு வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி இவ்வளோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மென்ஷன் பண்ணி எழுதி கொடுப்பாங்க. சப்போஸ் வந்து நீங்க வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களோட டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆபீஸ்ல போய் கிளீனா வந்து கேளுங்க, இந்த மாதிரி குழந்தை எப்படி இருக்காங்க, நாங்க ஃபர்தரா எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க வந்து உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கிளியரா சொல்லிடுவாங்க. ஸோ அந்த ஊர்ல இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் கூட அப்ளை பண்ண சொல்ல வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை வந்து நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்களோ அந்தந்த கலெக்டர் ஆபீஸ்ல போய் கேட்டுக்கோங்க. சென்னையில இருக்கீங்கன்னா கண்டிப்பா ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் போனாலே போதும், அங்கேயே வந்து உங்களுக்கு கிளியரா விவரம் சொல்லிடுவாங்க. ஆனா ஒண்ணு, நீங்க காலையிலே சீக்கிரமா போகணும். இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னால எதுனாலும் காலையில சீக்கிரமா போனாதான் நம்ம வந்து பார்க்க முடியும். முடிஞ்ச அளவுக்கு 8 மணிக்குள்ள அங்க இருக்க பாருங்க. நாங்க கொஞ்சம் லேட்டா தான் போனோம், அதனால பார்த்துருப்பீங்க நாங்க எவ்வளவு கியூல இருந்தோம், நிறைய பெரிய கூட்டம் இருக்கும். ஸோ அதனால நீங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் போங்க. சீக்கிரம் போயிட்டு வெளியில கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல மோஸ்ட்லி வந்து ஓபி போடணும், அவுட் பேஷண்ட், அது சீட்டு ஒன்று வாங்கணும். அதுக்கப்புறம் வந்து டோக்கன் வாங்கி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கண்டிப்பாக டைம் எடுக்கும். ஸோ சீக்கிரம் போனீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நீங்கள் பார்த்து முடிச்சிடலாம். அந்த 1 மணி வரைக்கும் தான் டாக்டர்ஸ் இருப்பாங்க, அதுக்கு மேலே டாக்டர்ஸ் வந்து பார்க்க முடியாது. ஸோ அதுவும் நான் சொல்லிடுறேன். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் போனீங்கன்னா டாக்டரையும் டக்குன்னு பார்த்துட்டு இதை வந்து நீங்கள் வாங்கிட்டு வரலாம். இதுதான் அந்த புக்கு ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கிட்டக்க காட்டணும் அப்படின்னா இதுதான் அந்த புக்கு உள்ள நம்ம தேவ்குட்டியோட அப்டேட்டட் ஃபோட்டோ. இதுக்கு முன்னாடி வந்து பழைய புக்கில் வந்து அவனோட பழைய புக்கில் வந்து இதான் அவரோட ரொம்ப குட்டியாக இருப்பார். இந்த வயசில் தான் நாங்கள் அப்போ எடுத்தோம், 2017 நாங்கள் எடுத்தோம். அதுக்கப்புறம் இப்போ தான் ரெனியூ பண்ணவே நாங்கள் போயிருக்கோம். ரொம்ப நாள் போல் ரெனியூ பண்ணிட்டு வந்தப்போ இப்போ அப்டேட்டட் ஃபோட்டோ வந்து நம்ம கொடுத்துட்டு டாக்டர்ஸ்லாம் பார்த்துட்டு நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம் அண்ட் ப்ளஸ் ரெனியூ பண்ணிக்கலாம். இதுதான் ப்ரொசீஜர். ஸோ கண்டிப்பாக வந்து மறக்காமல் அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னாலும் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உங்கள் ஃபேமிலியில் யாரையாவது பார்த்துருக்கலாம் இந்த மாதிரி குழந்தைங்கள. பெரியவங்களுக்கு நீங்கள் சொல்லலாம், பெரியவங்களை பார்த்துருப்பீங்க. ஏன்னா இப்போ பெரியவங்களுக்கும் புதுசாக கூட நம்ம அப்ளை பண்ணலாம். இப்போ குழந்தை பிறந்த உடனே தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நம்ம எப்போனாலும் போய் இவ்வளோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதில் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ குழந்தை பிறந்து 1 வயசு 2 வயசுல பிரச்சனை தெரிஞ்சதுக்கு அப்புறம் உடனே வந்து அப்ளை பண்ண மாட்டீங்களா அப்படின்னு யாரும் கேட்க போறது இல்லை. ஓகேவா? ஏன்னா திடீர்னு கூட பிரச்சனை வந்திருக்கலாம். இப்போ ஏன் வந்து செக் பண்றாங்க ரெனியூ பண்ணும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பிரச்சனை எந்த அளவுக்கு சால்வ் ஆயிருக்கு, கியூர் ஆயிட்டு வராங்களா, அவங்களுக்கு ஃபர்தரா என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்காக வந்து மறுபடியும் செக் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதனால கண்டிப்பா வந்து இது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் சொல்லுங்க. யாராவது தெரியாம இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா சொல்லுங்க. அண்ட் இந்த புக் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் முக்கியமா வந்து யூனிவர்சல் டிசபிலிட்டி ஐடி கார்டு அப்படின்னு ஒன்று இருக்கு, அது வந்து கண்டிப்பா வாங்கணும். நம்ம தேவ்குட்டிக்கு வந்து இன்னும் வாங்கலை, அதுக்கு நான் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ அதை அப்ளை பண்ணும்போது நான் உங்களுக்கு வந்து வீடியோல கிளியரா சொல்றேன். ஏன்னா இது முடிச்சதுக்கு அப்புறம் தான் அது வந்து அப்ளை பண்ண முடியும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இந்த ப்ரொசீஜர் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நான் அதுக்கு அப்ளை பண்ணுவேன். அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அது வந்து ஒரு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஒரு அடையாள அட்டை மாதிரி, அடையாள அட்டை தான் அது, மாதிரி இல்லை, அடையாள அட்டையே தான். ஸோ அது வந்து இந்த ஸ்டெப்பை வந்து யாருமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் முக்கியமாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
எனக்கும் தேவ்குட்டிக்கும் எப்போவுமே உங்கள் சப்போர்ட் இருக்கணும்னு நான் ரொம்ப வேண்டிக்கிறேன். சப்போர்ட் இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ, பை பை. அவர் வந்து எப்போவுமே அவரை பற்றி ஒரு அப்டேட் கொடுப்பேன். அவர் இன்னும் ஸ்கூல் விட்டு வரல, ஸ்கூலுக்கு போயிருக்காரு. 3 o'clock தான் வருவார். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அவரை காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ மோஸ்ட்லி நாங்கள் சப்போஸ் அந்த டாக்டர் செக் பண்ண போகிறோம் அப்படின்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, பை பை. சி யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.